ஆரம்பமாயிருச்சு. அதுவும் சவுத் சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் டைவர்ஸ், எங்க பார்த்தாலும். நான் சொல்றேன், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி ஏன் உனக்கு பிரச்சனையே வராதா? ப்ராப்ளமே வராதா? அவங்க ப்ராப்ளமேட்டிக்காவே இருக்க மாட்டாங்களா? அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் அது வரும்ல. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? அதனால பண்ணிட்டே இருந்தா பண்ணிட்டே இருக்கலாம். சாலமன் மாதிரி 1000 வரைக்கும் 1000 பண்ணிட்டு கடைசியில் சாலமன் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு சண்டைக்காரியோடைய வீட்டிலே குடியிருக்கிறதை பார்க்கலாம். ஆமா, மாயை 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 என்று சாலமன் சொல்லுகிறான்ற மாதிரி இல்லை, மாயன்னு சொல்ல வேண்டியது. அதனால இதுக்கெல்லாம் எண்டில்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே. சில பிரச்சனையை நம்ம கூட வச்சிருந்து நம்ம அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஜோம் பண்ணி வாழணும்னே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அப்படிதான் நமக்கு வச்சிருக்கிறாரு. நமக்கு நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் போது தான் தெரியும் இந்த மூக்கு தேவையே இல்லை அப்படின்னு தோணும். அப்படி தானே? ஹலோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா? சளி பிடிச்சா முதல்ல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த மூக்கு இல்லாமல் இருந்தால் எப்படி நல்லா இருக்கும், இந்த மூக்கு இருக்கிறதுனாலே உறிஞ்சிருக்கிறோம், இந்த மூக்கு இருக்கிறதுனால தானே கஷ்டமாக இருக்குது, இது இல்லாமல் ஆண்டவரை படைச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு. ஆமாம், மூக்கு இல்லைன்னா மூச்சே இல்லாமல் போயிடும்னு தெரியாது. அப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு மூக்கு இருக்க வேண்டாம். ஆனால் அந்த மூக்கையே கண்ணாடியில் போய் பார்த்தா அப்பா மாதிரி இருக்கு பாரு மூக்கு, அம்மா மாதிரி இருக்கு பாரு மூக்கு, எனக்கு சப்ப மூக்கு நீட்ட மூக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை சில காரியத்தை ஆண்டவர் நம்ம கூடயே தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அது என்னத்துக்கு இல்லை, அதுக்கு தீமை இல்லை, அதற்கு எதுன்னா அது நன்மைக்காகவே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த கடைசி வீக்கில் இனி அவ்வளோதான். இனி உங்களை எப்போ தான் நிறைய பேரை பார்ப்பேன்னா, இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை நிறைய பேர் நியூ இயர் சர்வீஸில் தான் பார்ப்பேன், பழைய வருட புது வருட ஆராதனைலாம் பார்ப்பேன். பட் இந்த இயரை முடிக்கிறதுக்குள்ள உங்களை ரொம்ப அன்பாய் நான் கேட்குறேன். நானும் இந்த 41 வயசில் எத்தனையோ சூழ்நிலையை தாண்டி வந்தேன், எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். காரணம் இல்லாமல் என்னை பகைச்சவங்க நிறைய பேர், காரணத்தோட பகைச்சவங்களும் நிறைய பேர் வருத்தப்படுத்தி அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இந்த பலிபீடத்திலேருந்து உண்மையாக நான் சொல்கிறேன், யார் மேலேயும் எனக்கு எந்த கசப்புமே இல்லைங்க. நம்ம தீமையோட எவ்வளவு நம்ம எதிர்த்து நிற்க முடியும்? ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், தீமை என்னைக்கும் நிற்காது, பொய் என்னைக்கும் நிற்காது, துன்மார்க்கம் என்னைக்கு நிற்காது. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் வளர்ந்தார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கிற அத்தனை பாடுகளும் அத்தனை பிரச்சனைகளும் நம்ம வளர்க்கிறதுக்கு இருக்கிற ஒரு உரம்தான் நமக்கு இருக்கிற தீமைகள். ஹல்லேலூயா.